ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே முக்கியமானது. அதுதான் வெயிட் லாஸ். நம்ம உடம்புல அன்வான்ட் ஃபேட்டு, எக்ஸஸ் ஃபேட்டு அதிகமாக ஸ்டோர் ஆகுது. அதுதான் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவர் வெயிட்டை தான் நம்ம லாஸ் பண்ண போகிறோம். இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ண போகிறீங்களா இல்லைனா வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் எப்போ தோணும்? லீனாக ஒருத்தங்க நம்மளை கிராஸ் பண்ணும்போது ட்ரெஸ் அழகாக இருக்கும், நமக்கு அந்த சைஸ் வந்து ஃபிட் ஆகாது. கொஞ்சம் நடக்கும்போதோ மாடிப்படி ஏறி இறங்கும் போதோ மூச்சு வாங்கும். அந்த டைமில் தோணும் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதிகமாகுது. ஒபிசிட்டியாக இருந்தால் ரொம்பவே டயர்டாக இருக்கும், தூக்கம் சரியாக வராது, லேசியாக இருக்கும், ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம், மென்டலி கான்ஃபிடென்ட் இருக்காது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா நிறைய மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால ஓவர் வெயிட் போடும். வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சைடு எஃபெக்ட் வந்துடும். இப்போது நம்ம டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம். இதை குடிக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் வரும். ஸோ வயிறு வலி வர்றதுனால நிறைய பேர் வந்து இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, எனக்கு டைமே இல்லை, ஸோ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நம்மளுடைய லேசி தான். நம்மளுக்கு லேசி இருக்கிறதுனால கண்டிப்பாக எதையுமே மூவ் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறணும். உங்களுடைய ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அதில் 100 சென்டிமீட்டர் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுடைய கரெக்டான வெயிட்டு. இந்த கரெக்டான வெயிட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்ட்டு கால்குலேட் பண்ண முடியும். பிஎம்ஐ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு சில மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் மட்டும் காட்டும், ஒரு சில மிஷின் வந்து வெயிட்டு, ஃபேட்டு, விசரல் ஃபேட்டு, பாடி ஏஜ், பிஎம்ஐ இது எல்லாமே காட்டும். நான் இந்த வெயிட் மிஷினை 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டயட்னாலே எல்லாரும் பயப்படுறோம். ஆசைப்பட்டது எதுவுமே சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிட முடியும், பட்னையாக இருக்கணும்னு. அதெல்லாம் கிடையாது. நல்லா சாப்பிடணும், நல்லதே சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருளை சாப்பிட்டாலே போதும். காலையில் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை பாசிப்பயிறு, ராஜ்மா, கேழ்வரகு, கவுனிக்கஞ்சி, கொள்ளு, ஃப்ரூட் சாலட், வெஜ்ஜி சாலட், முட்டை, தேங்காய் பால், இந்த மாதிரி ஃபுட்டை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட், எக்ஸசைஸ்னால எல்லாரும் சொல்கிற ஒரே டைலாக் எனக்கு டைம் இல்லைன்னு. நம்ம உடம்ப நம்ம கேர் பண்ணலைன்னா யார் கேர் பண்ணுவாங்க? ஹவுஸ் ஒய்ஃபு ஃபேமிலியாக கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிட்ஸை கேர் பண்ணுறாங்க, வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்குக்கெலாம் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நம்ம ஆக்டிவாக எல்லா ஒர்க்கையும் செய்ய முடியும். ஸோ எக்ஸசைஸ் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோன்னா ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸசைஸுக்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். மூணாவது, டீடாக்ஸ் ட்ரிங்கு. வெயிட் லாஸ் டைமில் ஏகப்பட்ட டீடாக்ஸ் ட்ரிங்கு குடிக்கிறோம். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு டீடாக்ஸ் ட்ரிங்கு, ஃபேட் கட்டர் ட்ரிங்கு குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்கு குடிக்கலாமா அப்படின்ட்டு விசாரிச்சுட்டு குடிங்க. இப்போ நம்ம வீட்டிலே நிறையா பொருள் வந்து யூஸ் பண்ணுறோம். சீரகம், சோம்பு, வெந்தயம், கருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லெமன், முருங்கைக்கீரை, இந்த பொருளெல்லாம் வச்சு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த ட்ரிங்கை வந்து நம்ம ரெகுலராக குடிக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். நாலாவது, அவாய்ட் ஜங்க் ஃபுட், பாக்கெட் ஐட்டம்ஸ், ஒயிட் சுகர், கார்போஹைட்ரேட் ஐட்டம்ஸ். ஜங்க் ஃபுட் சாப்பிடாதான் குழந்தைங்களோ பெரியவங்களோ கிடையாது, எல்லாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மோகத்தில் இருக்கிறோம். இந்த ஜங்க் ஃபுட்டில் அதிக அளவில் மைதா ஆட் பண்ணுறதுனால ஈஸியாக வயிற்றுக்கோளாறு போன்ற ப்ராப்ளம் வந்து வருது. உடம்புக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நம்ம அதிக விலை கொடுத்து ஜங்க் ஃபுட் வந்து சாப்பிட்றோம். அதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும்னு தெரிஞ்சே சாப்பிட்ற ஒரே உணவு இந்த ஜங்க் ஃபுட், பாக்கெட் ஐட்டம்ஸ். பாக்கெட் ஐட்டம்ஸில் அதிக அளவு கெமிக்கல், எசென்சியல் சால்ட்டு ஆட் பண்ணுறதுனால வயிற்று பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், நெஞ்சு எரிச்சல், அல்சர், இது போன்ற ஆபத்து விளைவிக்கக்கூடிய இந்த பொருட்களை சாப்பிடாம இருக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. டீ, காஃபி, ஸ்வீட்ஸ் இது போன்ற பொருட்களுக்கு ஆட் பண்ணக்கூடிய சுகர் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னு சில கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால் சுகர் வந்து அதிகமாக ஒயிட்டாக இருக்குது. இந்த சுகரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஏற்படுது. மாவு பொருட்கள் அடங்கிய கார்போஹைட்ரேட்டை அதிகமாக நம்ம எடுத்துக்கிற போது உடல் பருமன், டயபெட்டிஸ் போன்ற பல நோய்கள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மாவு பொருட்களை குறைக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கமோ அதுக்கு தகுந்தாப்பில் குடிக்கணும். 60 kg இருந்தால் 3 லிட்டர் தண்ணி ரொம்ப அவசியம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும்.
கொழுப்பு அதிகமான பொருளை வந்து சாப்பிடவே கூடாது. ஐஸு, சாக்லேட் இதெல்லாம் அதிகமான கொழுப்பு வந்து சேர்ந்துருக்கு. அது உடம்புல கெட்ட கொழுப்பாக மட்டும்தான் அது ஃபார்ம் ஆகும். நல்ல கொழுப்பை உடம்புல சேர்த்துக்கிடணும். கெட்ட கொழுப்பை வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை டெய்லி கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அந்தந்த சீசனுக்கு எது மலிவாக கிடைக்கோ அதை சாப்பிடலாம். வெஜிடபிள் டெய்லி சாப்பிடணும். வாரத்தில் ஒரு தடவையாவது கசப்பு, உவர்ப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கிறணும். நைட்டு 7 மணிக்கே டின்னர் முடிச்சிடணும். 7 மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்சுலின் அதோட வேலையை 50% தான் பண்ணும். இப்படி 50% பண்ணும்போது செரிமான பிரச்சனை வரும். ஸோ 7 மணிக்கே டின்னர் முடிச்சுறது ரொம்பவே நல்லது. நைட் டைம் சீக்கிரமாக தூங்கி காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும். நைட்டு 8 மணி நேரம் தூக்கம் ரொம்பவே அவசியம். அந்த தூக்க நேரம் தவறும்போது மறுநாள் காலையில் ரொம்பவே டயர்டாக இருக்கும், தலைவலி வரும். ஸோ சீக்கிரமாக தூங்குறது ரொம்பவே நல்லது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவை நம்ம சேனலில் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.